டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல இருக்கிறது ரெண்டே சிம்பிள்ஸ் தான். ஒன்று இஸ், இன்னொன்று இஸ் நாட். இது கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ல இருக்கிற ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவலுக்கு சமமான ஆப்ரேட்டர்ஸ் தான். அப்போ ஈக்குவல் ஈக்குவலுக்கும் இஸ் ஆப்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நாட் ஈக்குவலுக்கும் இஸ் நாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்த்துடலாம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைத்தான் மெமரி எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்வாலோ காப்பினா என்ன, டீப் காப்பினா என்ன, ஸ்வாலோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே மேலே வர ஐக்கானில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் புரியும். இங்கே 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று L1, இன்னொன்று L2, இன்னொன்று L3. L1ல் 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த வேல்யூவை அப்படியே L2ல் காப்பி பண்ணியிருக்கோம், L3லையும் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ L3ல் காப்பி பண்ணும்போது டீப் காப்பி மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம், L2ல் காப்பி பண்ணும்போது ஸ்வாலோ காப்பி மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்வாலோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா மெமரி அட்ரஸ் அதுதான் வந்து இங்கே மாறப்போகுது. ஸோ L2 = L1 கொடுக்கும்போது சேம் மெமரி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். அண்ட் இதே வந்து L3 = M1.copyயும் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனை எடுத்துக்கும். ஆனால் வேல்யூ பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. 3 வேரியபிள்லையுமே L1, L2, L3 மூணுலையுமே 1, 2, 3 அதுதான் வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ ஐடி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதோட மெமரி லொக்கேஷன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக மெமரி லொக்கேஷன் பார்த்தோம்னா L1 அண்ட் L2 இது ரெண்டுக்குமான மெமரி லொக்கேஷன் சேமாக இருக்குது, ஏன்னா ஸ்வாலோ காப்பி பண்ணியிருக்கோம். L3க்கான மெமரி லொக்கேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா டீப் காப்பி பண்ணியிருக்கோம். இதனால இதோட மெமரி லொக்கேஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நாம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, அதாவது ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல் இதை யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். இஸ் அண்ட் இஸ் நாட் இதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னென்னா பூலியன் வேல்யூஸ் தான். அப்போ ஈக்குவல் ஈக்குவலுக்கும் இஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஈக்குவல் ஈக்குவல் நாட் ஈக்குவல் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ண போகிறது வேல்யூஸ், அதாவது சேம் வேல்யூவை இருக்கா அப்படிங்கிறது தான் செக் பண்ணும். இப்போ L1 = L2 அப்படின்னு பார்க்கும்போது இதோட வேல்யூஸ் ரெண்டும் சேம் தான், 1, 2, 3. இங்கேயும் 1, 2, 3 தான். ஸோ சேம் வேல்யூ இருக்கா, அதனால எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி L1 = L3 செக் பண்ணும்போது இதுலையுமே சேம் வேல்யூ தான். ஸோ ரெண்டும் சேம் வேல்யூ தான் இருக்கு, அதனால இப்பயும் ட்ரூ ட்ரூ ரெண்டுக்கான வேல்யூமே ட்ரூன்னு நமக்கு கிடைக்கும். இதே ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது இது செக் பண்ண போறது வேல்யூ இல்லை, மெமரி. ஸோ ஈக்குவல் ஈக்குவல் செக் பண்ண போறது வேல்யூ, இஸ் ஆப்ரேட்டர் செக் பண்ண போறது மெமரி. L1ம் L2ம் சேம் மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கு, அதனால இதை ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இங்கே L1ம் L3யும் டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன், ஏன்னா நம்ம டீப் காப்பி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால இது டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன்ல இருக்கு, அதனால இங்கே ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லாஸ்ட் 2 வேல்யூஸ் பார்த்தோம்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கும். இதே தான் நாட் ஈக்குவல் அண்ட் இஸ் நாட் செக் பண்ணோம்னா, அதாவது நாட் ஈக்குவல் செக் பண்ணும்போது ரெண்டும் சேம் வேல்யூ இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ ஆனால் இங்கே ரெண்டுமே சேம் வேல்யூங்கிறதுனால இது ட்ரூ அப்படிங்கிறத, சாரி ரெண்டுமே ஃபால்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். அண்ட் இங்கே செக் பண்ணும்போது இஸ் நாட்னு போடும்போது இது ரெண்டும் சேம் மெமரி இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ஃபால்ஸுங்கிறத செக் பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிடும், ஏன்னா ரெண்டும் சேம் மெமரியில் இருக்கு. ஆனால் L1 அண்ட் இஸ் நாட் இங்கே செக் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன், ஸோ இது ரெண்டும் சேம் மெமரியில் இல்லைன்னு செக் பண்ணுறோம். ஸோ இது ட்ரூ அப்படிங்கிறதையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 3 ஃபால்ஸ், ஒரு ட்ரூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கும் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வேல்யூஸை மட்டும் செக் பண்ணும், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் மெமரிஸை செக் பண்ணும். இதுதான் வந்து பேசிக் டிஃபரன்ஸ். இது ஆல்சோ இன்டர்வியூலையும் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் இஸ் ஆப்ரேட்டர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் ஈக்குவல் நாட் ஈக்குவல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வேல்யூஸை வெரிஃபை பண்ணும், அண்ட் இஸ் நாட் இதெல்லாம் வந்துட்டு மெமரிஸை வேலிடேட் பண்ணும். இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.